வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். வியக்க வைக்கும் ஹனுமான் தொழில்நுட்பம், நீரிலும் மிதக்கும் பாறைகள். இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே நிறைய அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. ராமாயணத்தில் சீதையை மீட்க இலங்கைக்கு சேது பாலத்தை மிதக்கும் கற்களால் கடலில் பாலத்தை உருவாக்கி ராமரும் வானர படைகளும் சென்றது எல்லோருமே படித்திருப்போம். வானர படைகள் கடலை கடக்க பாலத்தை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது ஹனுமானுக்கு தோன்றிய யோசனை தான் இந்த மிதக்கும் பாலம். இதற்காக ஆயிரக்கணக்கான தனது வானர படைகளுடன் கடலில் சென்று பவளப்பாறைகளை கொண்டு வந்து வரிசையாக கடலில் போட்டனர். சாதாரண பவளப்பாறைகளை கடலில் போட்டால் அது தண்ணீரில் மூழ்கிவிடும். இதனால் ராம் என்று பாறைகள் மீது எழுதி அனுமான் கடலில் போட்டதால் அது கடலில் மிதந்து அதில் இலங்கைக்கு ராமபிரான் வானரப்படைகளுடன் கடலை கடந்ததாக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்னமும் கூட இந்த சேது பாலம் அமைந்துள்ள இடத்தில் சேது கரையிலிருந்து தலைமன்னார் வரை அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் சேது கரையிலிருந்து படகில் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இந்த பாலம் இருக்கும் இடத்தில் இறங்கி நிற்கும் போது முழங்காலுக்கும் கீழான அளவில் தான் கடல் நீர் இருக்கும். மற்ற மிதக்கும் பொருட்களை போலில்லாமல் தண்ணீரில் நிதானமாக மெதுவாக மட்டும் ஆடுகின்றது. சாதாரண கற்களை போலில்லாமல் கல்லில் முழுவதும் சிறிய துவாரம் போன்று உள்ளன. மற்ற கற்களை போல எடை இருந்தாலும் அதிசயமாக பார்க்கப்படுகிறது. கடல்ல உள்ள ஒரு பாறை. இந்த பாறையில தான் ஆஞ்சநேயர் இலங்கைக்கு ராமர் போறதுக்காக இந்த கல்லுகளை தூக்கி தூக்கி போட்டு போட்டு பாலம் பிரிச்சு கட்டி இலங்கைக்கு பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த கல் கடல்ல சேது சமுத்திரம்னு ஒரு திட்டம் கொண்டு தோணுனாங்க. அந்த சமயத்துல நிறைய கல்லுகள் டேமேஜ் ஆகி ஒழுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்துல எடுத்துக்கிட்டு வந்ததுதான் இந்த பையன் எடுத்துக்கிட்டு வந்தது. இந்த கல்லை நாங்கள் ஒரு சாமியாக கடவுளாக வச்சு அதை வணங்கிக்கிட்டு இங்கே வச்சு பாதுகாப்பாக வச்சு இதை பார்த்துக்கிட்டு வார மக்களும் அதை பார்க்குறாங்க. அதை நாங்கள் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்களை பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.